பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்நாள் வரையிலையும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து தாங்கி தேய்ச்சி அற்புதமும் அதிசயமாய் வழி நிறுத்தி வந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டும். இந்த வெளியிலும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல எனக்கு எல்லாமே இருக்கு, எனக்கு இல்லாதது எதுவுமே இல்லை. என்ன போல இந்த உலகத்துல யார் உண்டு? நான் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப நல்லா வாழ்றேன் அப்படின்னு இந்த உலகத்தினுடைய மேன்மையை மாத்திரமே மேன்மையாய் நினைத்து கொண்டிருந்து, ஆனாலும் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஒரு வெறுமை இருந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுக்கான வார்த்தை தான். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த வார்த்தையோட எதை சொல்ல விரும்புறேன், இந்த வார்த்தையை உங்க முன்னாடி கொண்டு வரேன். மத்தேயு 16:26. உலகம் முழுதும் மனுஷன் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தன் ஜீவனுக்கு ஈடாக மனுஷன் என்னத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கிறார். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் நம்ம என்னத்தையும் ஆதாயப்படுத்தலாம். அது ஒரு உலகத்துக்கு ஏதுவான ஒரு சந்தோஷமா இருக்கலாம், இல்ல பிசினஸா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், இல்ல பாவ காரியமா இருக்கலாம், இல்ல ஒரு கேமிங்கா இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். நமக்கு சந்தோஷமான விஷயம். ஆனா அது எல்லாமே ஒரு டெம்பரரியான சந்தோஷத்தை தான் நமக்கு கொடுக்க முடியும். அதுக்காக வேலை செய்யக்கூடாது, பிசினஸ் பண்ணக்கூடாது, குடும்பத்துக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, அதெல்லாம் சொல்ல வரல. கண்டிப்பா வேலை செய்யணும், நல்லாவே உழைக்கணும், நல்லா பிசினஸ் பண்ணணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், இது எல்லாமே இருக்கு. ஆனால் இதில் மாத்திரமே சந்தோஷத்தை காணுகிற தேவனுக்கு முக்கியம் கொடுக்காம இதில் மாத்திரமே சந்தோஷம் கண்டு கொண்டிருந்தால் அது டெம்பரரியா தான் இருக்கும். சோ ஏன் நம்ம ஆத்துமால ஒரு வெறுமை இருக்கு, கோடிக்கணக்கான பணம் இருக்கு, சொத்து வஸ்து இருக்கு, நிறைய சம்பாதிக்கிறேன், காசு தினமும் நிறைய பாக்குறேன், எனக்கு நிறைய ஆட்களை தெரியும், எனக்கு என்ன வேலைனாலும் ஒரு போன் கால் பண்ணா எனக்கு முடிஞ்சிடும், இப்படி எல்லாம் இருந்தோம் நைட்டு நான் தூங்க போகும்போது மனசுல ஒரு வெறுமைக்கு காரணம் என்ன தெரியுமா? படைத்த தேவனை மறந்துட்டு இது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறோம்ல, இது எல்லாத்துலயும் ஒரு அற்ப சந்தோஷத்தை பார்த்துட்டு அது மாத்திரமே முக்கியம் நினைக்கிறோம்ல, அதை முக்கியமா நினைக்காம படைத்த தேவனை முக்கியமா நினைத்து கர்த்தருக்குள்ள வாழ்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆத்மாவை ஆதாயம் பண்ணிக்கொள்வோம், நம்ம ஆத்மாவை. God bless you.